வேளையிலே நான் செய்தியை கொடுத்துவிட்டு எல்லாருக்குள்ளும் ஒரு ஆவிக்குரிய ரீதியான ஒரு தெய்வீக தரிசனம், தெய்வீக பார்வை அதை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7-8 வசனங்கள் குறித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா. நான் பல வேறுபட்ட தலைப்புகளிலே செய்திகளை கொடுப்பதற்கு எண்ணங்களை ஓடிக்கொண்டே இருந்தாலும் கடைசி நேரத்தில் எது ஃப்ரெஷ்ஷாக காரியங்கள் வருதோ அதை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்கிற காரியத்தை எப்பொழுதுமே சூஸ் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்கள். சில செய்திகள் தொடர் செய்திகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். சில செய்திகள் ஒரே செய்தி பாதியில் நிறுத்தும் பொழுது அடுத்த வாரம் அதனுடைய முடிவை கொடுக்கலாம் என்று சொல்லி கொடுப்பது உண்டு. இந்த நாட்களிலே நான் கடந்த முறை போவதற்கு முன்பதாக விடுவிக்கிற வல்லமையை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. வல்லமையிலே பல காரியங்கள், ஒவ்வொரு தேவனுடைய வல்லமை மூலமாக என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லி பேசிக்கொண்ட பொழுது விடுவிக்கிற வல்லமை என்ற தலைப்பை குறித்து பேசிக்கொண்டிருந்தேன். அதிலே பல காரியங்களோடு பகிர்ந்து கொண்ட பொழுது இன்றைக்கு போகிற இடமெல்லாம் பார்க்கிற ஜனங்கள் மத்தியிலெல்லாம் இந்த விடுதலை என்ற ஒரு காரியம் மிகவும் எல்லாருக்குமே மிகுந்த ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை பார்த்து அதை குறித்து தான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆகவே இன்றைக்கு நான் இந்த வசனத்தை வைத்து இந்த வசனங்களின் அடிப்படையில் விடுதலையின் தேவை என்பதை குறித்த தலைப்பை தான் செய்தி அவங்களோடு கூட பேச போகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தரிசனத்திலே நாம் இணைந்தவர்களாக அதில் நாம் வளருவோம் என்றால் நமக்கு கர்த்தர் செய்கிற காரியமும் ஆச்சரியமாக இருக்கும், நம்மை கொண்டு கர்த்தருக்கு செய்கிற காரியமும் ஆச்சரியமாக இருக்கும். விடுதலையின் தேவை செய்தியுடைய தலைப்பை இப்போ சொல்லிட்டேன். இந்த நாட்களில் ஒரு 10 காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். இந்த வார்த்தையில் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நான் செய்திக்குள்ளே வருகிறேன். 10 காரியங்கள் ஏன் இந்த விடுதலை என்பது இன்றைக்கு தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த விடுதலையின் மூலமாக எப்படிப்பட்ட காரியம் நடக்கலாம் அப்படின்னு சொன்னால், பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வருவது விடுதலை. அந்த தலைப்பில் ஒரு 10 பாயிண்ட் கொடுக்க போகிறேன். இந்த 10 பாயிண்ட் உங்களுக்கும் சரி, நீங்கள் பார்க்கிற, உங்களோடு கூட பழகுகிற, நீங்கள் ஊழியத்தை செல்கிற பொழுது இருக்கிற இடங்களில் காணப்பட காரியமாக இருந்தால் ஒரு 10 விதமான பிரச்சனைகளை விடுதலையின் மூலமாகவும் கர்த்தர் தீர்க்க முடியும் என்பதை தான் உங்களுக்குள்ளே ஆழமாய் பதிய வைக்க விரும்புகிறேன். பிரச்சனை என்பது பொதுவான வார்த்தை. எல்லாருமே சொல்லுவாங்க, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அங்கே பிரச்சனை இருக்குது, இங்கே பிரச்சனை இருக்குது, இந்த கொஞ்சம் பிரச்சனை, நிறைய பிரச்சனை சொல்கிறாங்களா? அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வருதலுக்கு கர்த்தர் விடுதலையை பயன்படுத்த விரும்புகிறார். இன்னும் அதை நீங்கள் அனுபவத்தில் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார். இப்போ ஒரு ஜெயத்தை உதாரணம் சொல்ல வச்சு, ஜெபத்தின் மூலமாக ஜெயம் வருது, துதியின் மூலமாகவும் ஜெயம் வருது, விசுவாசத்தின் மூலமாகவும் ஜெயம் வருது, நம்முடைய சொந்த பிரயாசத்தின் மூலமாகவும் ஜெயம் வருதுல்ல. ஸோ இப்படி பல காரியங்கள் உண்டு. ஆகவே நான் சொல்ல போகிறதுனால இப்போ இது மட்டும்தான் மற்றவங்க தேவையில்லைன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. ஜெபிக்கிற மூலமாக ஜெயத்தை பெற முடியுமா? முடியும். துதிகள் மூலமாக ஜெயத்தை பெற முடியுமா? முடியும். விசுவாசத்தை உரிமை பாராட்டு மூலமாக பெற முடியுமா? முடியும். உங்களுடைய சொந்த முயற்சினால் நானும் விடாப்பிடியாக விழுந்து படித்து, தூங்காமல் படித்து, சாப்பிடாமல் படித்து ஒரு ஜெயத்தையும் பெற முடியும் என்று பல முறைகள் இருந்தாலும், இப்போ கர்த்தர் நமக்கு சொல்ல போகிற காரியம் தெரியுமா? இந்த விடுதலை என்ற காரியம் அநேக இடங்களில் மக்களாலே புரிந்து கொள்ளப்படாத ஒரு காரியமாக, நம்பப்படாத ஒரு காரியமாக, மங்கி கிடக்கிற ஒரு காரியமாக, மறைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. இதை கர்த்தர் கொஞ்சம் தோண்டி எடுத்து இதை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஜெபிக்கொன்னு எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், துதிக்கொன்னு எல்லாரும் கற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம், பரிசுத்தத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம், பிரயாசப்படணும் குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த விடுதலை என்ற காரியத்தை இத்தனை வருஷமாக கற்றுக் கொடுத்தாலும் இன்னும் நமக்குள்ள நிறைய பேருக்குள்ள என்ன செய்யலைன்னா, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு பெற முடியாத ஒரு காரியத்தில் ஒரு கேள்விக்குறியோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அதற்கு ஒரு தீர்வாகத்தான் அந்த சத்தியத்தை கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாம் உங்களோடு கூட பேசுவாராக. முதலாவது, விடுதலையின் மூலமாக ஆண்டவர் கொண்டு வருகிற ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வு என்னவென்றால், வியாதியை போக்கி சுகம் என்ற ஒரு தீர்வை கொடுக்கிறவராக இருக்கிறாரா?
விசுவாச ஜெபத்தினால சுகம் வந்து ஜெபம் பண்ணி பார்த்துருக்குறோம். பலரை சொல்லி ஜெபிக்க வச்சு மற்றவங்களை ஜெபிக்க சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ நான் கொடுக்க போகிற இந்த காரியங்கள் என்ன? வியாதியை போக்கி சுகம் என்ற ஒரு தீர்வு. வியாதி என்ற பிரச்சனை தீர்வு என்பது என்னது? சுகம். அது எதன் மூலமாக கர்த்தர் கொடுக்க போகிறாரு? விடுதலை மூலமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவாராக, புரிய வைப்பாராக. வியாதியை நீக்கி சுகம் என்ற ஒரு தீர்வு. இரண்டாவது, பாவத்தை நீக்கி பரிசுத்தம் என்ற ஒரு தீர்வை கொடுக்க விரும்ப. நிறைய பேர் போராடுறாங்க இன்னைக்கு சமுதாயத்தில். பாவத்துக்கு யாரும் கூப்பிட்டு போய் இந்த பாவத்தை செய்யின்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தடுக்கி விழுகிற இடமெல்லாம் பாவத்துக்கான சகல வாய்ப்புகளும் கிடைக்கிற ஒரு காலம் அது. திரும்புகிற பக்கமெல்லாம் கையில் இருக்கிற செல்ஃபோனில் இருந்து போகிற பழகிற நண்பர்கள் வழியாக, உறவுகள் வழியாக எங்கு பார்த்தாலும் பாவத்துக்குள்ள உங்களை விழ வைக்கிறதுக்கான காரியத்தை பிசாசு எங்கு பார்த்தாலும் வலையை விரிச்சு வச்சிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் ரட்சித்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்தத்தை குறித்த காரியத்தில் பிசாசுக்கு பெரிய ஒரு பிடிமானம் கொடுக்கறதே பாவம் தானா. அந்த பாவத்தை நீங்கள் ஜெயித்து வாழ்ந்துட்டீங்கன்னா பிசாசை நீங்கள் மிதித்து வாழலாம். நீங்கள் பாவத்துக்கு உடன்பட்டா பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. ஆனால் பரிசுத்தத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தா பிசாசை நீங்கள் மிதித்து வாழ முடியும். ஆண்டோடைய பிள்ளைகளாக எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்கிறேன். இதை ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, காலேஜில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் பெற்றோர்கள் கூட சொல்ல மாட்டாங்க, போயிட்டு வந்துங்க எப்படி வந்துங்க. ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையை நின்று சொல்கிறேன். பாவத்துக்கு அடுத்த காரியத்தில் இந்த விடுதலையின் மூலமாக ஒரு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிற தீர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். நான் பார்க்குற அத்தனையும் நான் ஊழியங்களில் பலருடைய சாட்சிகள் மூலமாய் பெற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் இதே அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்ற நோக்கத்தோடு கூட தான் உங்களோடு பேசுகிறேன். மூன்றாவது, சாபத்தை அகற்றி ஆசீர்வாதம் என்ற தீர்வு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதங்கள் போதுமான தேவன் விரும்புகிறபடியான ஆசீர்வாதங்கள் இல்லை. எத்தனையோ வருஷமாச்சு ரட்சிக்கப்பட்டு இன்னும் ஒரு ஆசீர்வாத குறைவு. பல பகுதிகளில் ஆசீர்வாதங்கள் இல்லாத ஒரு நிலையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனை குறித்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு, வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு, நான் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பல ஆசீர்வாதங்கள் இன்னும் இழக்கப்பட்டு ஒரு நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமைக்கு ஒரு தீர்வை கொடுப்பது, அதற்கு தேவை விடுதலை என்பதை குறித்து பேசுகிறேன். நான்காவது காரியமாக, ஒரு நபருடைய வாழ்க்கையில் பலவீனத்தை மாற்றி பலன் கொடுக்கிற தீர்வு என்று சொல்ல போகிறேன். அப்போ நான் சொல்லப்போகிற இந்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை என்பது முதல் வார்த்தை, தீர்வு என்பது கடைசி வார்த்தை. அதை தான் நான் கனெக்ட் பண்ணுறேன். பிரச்சனைன்னு சொல்லி எதை சொல்லலாம்? எனக்கு இருக்கிற பலவீனம் அது ஒரு பிரச்சனை. நான் கர்த்தர் கொடுக்க போகிற தீர்வு என்னது? பலன். இதற்கு கர்த்தர் எதை பயன்படுத்த போகிறாரு? விடுதலையை பயன்படுத்த போகிறார். இப்போ நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன் பாஸ்டர், நான் விசுவாசித்து தான் பார்க்குறேன் பாஸ்டர், நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன் பாஸ்டர், நல்லா துதிச்சு பாடுறேன் பாஸ்டர், நல்லா ஆராதிக்கிறேன், ஆனாலும் இன்னும் பலவீனம் என்ற பிரச்சனை இருக்கிறது, சாபத்தின் அறிகுறிகள் காணப்படுது. அப்போ இந்த காரியத்தின் மத்தியில் ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு சிறந்த திறவுகோலை தான் உங்களுக்கு முன்னால் வைக்க போகிறேன். விடுதலை என்பதை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டால் அதுக்கு பின்னால் தேவன் உங்களுக்கு உணர்த்தி வைக்கிற காரியங்கள், உங்களை ஒரு பாதையில் நடத்துவதற்கு கொடுக்க போகிற மேன்மையிலே தீர்வாக பார்க்க போகிறோம். ஐந்தாவது காரியமாக சொல்ல போகிறேன். விடுதலை மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற தீர்வுக்குரிய காரியம் என்னன்னா, துயரத்துக்கு பதிலாக கர்த்தர் ஆறுதலை கொடுக்கிற அனுபவம். அப்போ இன்னைக்கு அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துயரமான ஒரு வாழ்க்கை தான், சோகமான வாடி போன வார்த்தையில் பார்த்தா அந்த துயரத்துக்குரிய வார்த்தையில் வருது. முகத்தில் பார்த்தாலுமே எப்படி தான் இருக்குது? ஒரு துயரமான ஒரு சோகமான தோற்றம் தான் இருக்குது. எவ்வளோ காலத்துக்கு இப்படியே வாழ்வது? இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? உங்கள் துயரத்தை கர்த்தர் எடுத்துட்டு உங்களுக்கு ஆறுதலால் நிரப்புவதற்கு கர்த்தர் விடுதலை மூலமாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்து சொல்ல முடியும், அழுகைக்கு பதிலாக ஆனந்தம் என்ற தீர்வு. இங்கே நிறைய நேரத்தில் எதையாவது கேள்விப்பட்டா, ஏதாவது பிரச்சனை உடனே என்ன செய்கிறோம்? அழுது ஒப்பாரி வைக்கிறோம், புலம்புறோம். ஆனால் நம்ம யாருன்றதை குறித்து நமக்கு இன்னும் தெரியாமல், நமக்கு தேவன் எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்ய முடியுன்ற குறித்த காரியத்தை ருசிக்க முடியாமல், உலகத்தில் இருக்கிறவங்களை போலவே நம்மளும் புலம்பி அழுது அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டு என்ன என் வாழ்க்கை, எனக்கு ஏன் இப்படி என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்ல, இல்லை, இதுக்காகவா நான் உன்னை ரட்சித்தேன், இதுக்காகவா நான் தேவனுடைய வார்த்தை என்ற ஆயுதத்தை கையில் கொடுத்தேன்,
நீ வாழ்க்கையில் எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கும்படி அல்ல, உன் அழுகையை நான் ஆனந்த களிப்பாய் மாற்ற விரும்புகிறேன். அப்போ அழுகிற வாழ்க்கையிலேயே வாழுவதை அல்ல. ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க, டக்குன்னு கண்ணீர் வந்தா அந்த கண்ணீரிலேயே என் வாழ்க்கை முடியக்கூடாதுங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்தாலும், அழுகையின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்தாலும் கர்த்தர் எப்படி மாற்றுவாராம்? கழிப்புள்ள நீரூற்றாய் மாற்றுவார். அப்போ இந்த நாட்களில் பலருடைய வாழ்க்கையில் இன்னும் அழுகை என்ற காரியம் இருக்கும் என்றால் அதுக்கு பதிலாக கர்த்தர் ஆனந்தம், சந்தோஷம், பரவசம், பூரிப்பு, களி கூறுதல், கொண்டாட்டம் இதெல்லாம் உண்டாக்குற ஒரு காரியத்தை விடுதலையின் மூலமாய் கொடுக்க வல்லவர். எங்களுடைய ஒவ்வொரு விடுதலை கொடுத்தலையும், ஒவ்வொரு விடுதலைக்கு பின்னாலையும் நாங்கள் பார்க்கிற கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? அப்படியே வாடி போய் சோர்ந்து போய் அழுது கொண்டு வந்து உட்காந்து முடிச்சவனை விடுதலை பெற்றுக்கணும் முகத்தை பார்த்தா எப்படி இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் தான் கேட்குறேன். அழுது கொண்டு ஒரே கலக்கத்தோடு துக்கத்தோடு வந்தவங்களை விடுதலையாக்கின பிறகு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை பார்க்குறீங்களா இல்லையா? பார்த்துருக்குறீங்களா இல்லையா? அனுபவிச்சிருக்கிறீங்களா? இந்த வாழ்க்கை தான் விடுதலை மூலமாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறான்னு சொல்ல விரும்புகிறேன். அழுகைக்கு பதிலாக ஆனந்தம். 7வது காரியம் சொல்கிறேன், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையோடு இருக்கிற தொடர்புக்கான வார்த்தைகளால் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தோல்விக்கு பதிலாக ஜெயம். எந்த பகுதியில் இன்னும் நீங்கள் தோற்றுக்கொண்டே இருக்கிறீங்களோ, இன்னும் தோல்வி என்ற காரியத்தில் தான் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அதை கர்த்தர் மாற்றி ஒரு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் தோல்விக்கு உரிய ஒரு வாழ்க்கைக்காக அழைக்கப்படவில்லை. தோல்வியில் இருந்த நம்மளை ஜெயத்துக்குரியவர்களாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனால என்ன பாட்டு பாடுறோம்? ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு, ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. நமக்கு உதவிடும் நமது ஆண்டவர் நம் பக்கம் இருக்கின்றார். நமக்கு உதவிடும் நமது ஆண்டவர் நம் பக்கம் இருக்கின்றார். இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்லி பாடுங்க. இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஓ, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் வாழ்விது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எத்தனை பேர் விரும்புறீங்க என் வாழ்க்கையில் இருக்கிற சகல தோல்விகளையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்ற வேண்டும்? எந்த பகுதியில் நீங்கள் இன்னும் தோற்றுக்கொண்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த தோல்விக்கு பதிலாக கர்த்தர் ஜெயம் என்ற தீர்வை கொடுக்க விரும்புகிறார். 8வது காரியம், பயத்துக்கு மாறாக விசுவாசமும் தைரியமும் என்ற தீர்வு. பயம் உள்ள இருக்கிற பயமும் இருக்குது, எழும்பும் பொழுதே புதுசு புதுசா பயம் வரவும் செய்து. ஏற்கனவே சில பயம் உள்ள இருந்துகிட்டே இருக்குது. என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ என்ன. அது இரவு பகல 24 hours அது உள்ள ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காலை எழும்பும் பொழுதே புது புது பயம் என்ன செய்யுது? உதயமாகுது, உருவாகுது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் பயப்படுவதை அல்ல, பயத்துக்கு பதிலாக தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தோடு கூட பலப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ எப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் பயம் மட்டும் உள்ள கொஞ்சம் இடம் பிடிச்சிச்சு அப்படின்னா, நான் சொல்றேன், சின்ன பிரச்சனையும் பெருசா அது உருவாகிவிடும். சின்ன காரியம் போல இருக்கிற காரியம் கூட அது மலை போன்ற ஒன்றாக தோன்ற ஆரம்பித்து விடும். அப்ப அந்த பயம் என்ற காரியத்தை நீங்க சாதாரணமாக இடப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக வேதத்தில் 1 யோவான் 4, ஓகே, இந்த 4:18 மாத்திக்கோங்க. அன்பில் பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறமே. பயமானது எப்படிப்பட்டதா? வேதனை உள்ளது. பயப்படுகிறவன்
அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. இதுக்கு தீர்வு எங்கே பார்க்குறீங்க? 2 தீமோத்தேயு 1:7 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் வசனத்தில் இருக்குது. இந்த வசனம் எனக்கு தெரியுது. ஆனால் திடீர்னு லேசா எங்காவது ஒரு வழி வந்துருச்சு, எங்கேயாவது ஒரு சின்ன தழும்பு வருது, ஏதாவது ஒரு சின்ன வீக்கம் வருது, சின்ன ஒரு அரிப்பு வருதுன்னா என்ன செஞ்சிடும்? இது அப்படியே பெருசாக பரவி படுத்த படுக்கையாகி மரண படுக்கையில் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அது சின்ன கட்டி கேன்சர் கட்டியாக மாறி சின்ன மூச்சு அடைப்பு உச்சக்கட்ட மாரடைப்பாக மாறி அப்படின்லாம் ஒரு பயம் வருதா வரலையா? உடனே அதை போய் பார்த்துரும், அங்கே போய் டெஸ்ட் பண்ணி இங்கே போய் டெஸ்ட் பண்ணி இப்படி சொல்லியே நம்ம இருக்கிற சின்னதையும் பெருசாகிட்டோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம். நமக்கு வரும் பொழுது இன்னும் ஆஸ்பத்திரிக்கு போகலையா அப்படின்னு சொல்லி வேகமாக தூக்கி உற்சாகப்படுத்துகிறோம். தெய்வ பிள்ளைகளை உங்களை நான் உற்சாகப்படுத்த முடியும் தான் சொல்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் பயம் வந்து சிறு பிரச்சனையையும் பெரிய மலை போன்ற ஒன்றாய் கட்டாயம் உருவெடுக்க வைக்கிறது. அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, விடுதலைக்குள்ள நீங்கள் வருகிற பொழுது பயத்திற்கு பதிலாக 2 பாயிண்ட் சொன்னேன். ஒன்று விசுவாசம், மற்றொன்று தைரியம். இது 2ஐயும் பெற்றுக்கொண்டா நான் சொல்றேன், பயத்தை உருவாக்குற பிசாசே வந்தா கூட நீங்க என்ன சொல்ல போறீங்க? அட பிசாசே போடா. எவ்வளோ பெரிய பிசாசு வந்து உன என்ன பண்றேன் பாருனா போட. எப்படிப்பட்ட காரியத்துக்கும் நீங்க பிறருக்கு கொடுக்கிற மேலான தைரியத்தை முதல்ல உங்களுக்கு நடைமுறைப்படுத்துங்க. இந்த விடுதலின் மூலமாக கர்த்தர் கொடுக்கிற தீர்வுன்னு சொன்னேன். 9வது காரியம், நிறைய பேருக்குள்ள இருக்கிற பெரிய முட்டுக்கட்டை போல இருக்கிற ஒரு பிரச்சனைனா கோபம். கோபத்தை மாற்றி சாந்தம் விடுதலை மூலமாக வருகிற தீர்வு. இதை பெறணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தீர்வை ஆண்டவர் கொடுப்பதற்கான வழியை கற்றுக்கொள்வீர்களாக. கோபத்தினால உறவுகள் உடைகிறது, சமாதானம் குலைகிறது, ஒருமனம் கெடுகிறது, ஐக்கியம் பழுதடைகிறது, அன்பு தணிகிறது என்பதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறோம்? ஆனால் இந்த கோபத்தை வச்சு நீங்கள் சாதிச்சது ஏதாவது நல்லதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லிக்காமீங்க. கோபத்தை வச்சு எத்தனை பேர் சிறந்த சாதனை செய்திருக்கிறீங்க? கின்னஸ் ரெக்கார்டு பாஸ்டர் சொல்ல முடியுமா யாராவது? கோபத்தை வச்சு நீங்க என்னெல்லாம் செய்றீங்க நான் சொல்லட்டுமா? பொருளை உடைக்கிறீங்க, ஆளை அடிக்கிறீங்க, சேதங்கள் உண்டாகிறது, சபிக்கிற காரியம் நடக்கிறது, சமாதானம், ஒருமனம், ஐக்கியம், அன்பு எல்லாமே பாதிக்கப்படுகிறது. இது யாருடைய வேலை நினைக்கிறீங்க? விடுதலை இல்லாதனுடைய விளைவினால் ஏற்படுற காரியம். இன்னைக்கு இது இமோஷனல் இஷ்யூவாக தான் நிறைய பேர் டீல் பண்ணுறாங்க. நான் பார்த்துட்டேன், இமோஷனல் தீர்வாக அல்ல. கடந்த முகாமில் வந்து ஒரு சகோதரனுடைய வீடியோவில் ஒரு பிக்சர் நான் முடிச்சு போடுறேன். என் கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஒரு நல்ல ஹை போஸ்ட்டில் இருக்கிற ஒரு மனுஷர், அவர் எஜுகேட்டட் மேன், நல்ல சம்பளம், நல்ல சொந்த வீடு எல்லாம் இருந்து எங்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு அவர் ஒரு மூல காரணம் நபர். அவர் கொடுத்த சாட்சியில் தான் சொன்னார். அவர் முகத்தை பார்த்தா அவர் கோபம் வரும்னு சொல்லவே முடியாது. அவரே மைக்கப்படுக்கும் சொன்னார், என்னை குறித்து தெரிந்திருக்கிற எல்லாரும் இவர் கோபப்படுவார் என்று சொல்லி இது வரைக்கும் எனக்கு பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்குள்ளே கிடந்த கோபம் எனக்கு தான் தெரியினார். அந்த கோபத்தின் காரியத்தினால எவ்வளோ காரியங்கள் குடும்பத்துக்குள்ள, ஒரு உறவில் பிள்ளையோடு கூட பேச முடியாத காரியம். ஒரே பிள்ளை தான், அந்த பிள்ளைக்கிட்டேயே சமாதானத்தை இழந்து போய் விரக்தி அடைஞ்சு அவருக்குள்ள அப்படியே அமைதியாக இருந்த அந்த நபர் சாட்சியில் சொன்னார், கர்த்தர் இந்த கோபத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு கோபத்தை நீங்கள் முயற்சி பண்ணி மாற்ற முயற்சிங்கன்னா நீங்கள் அதை ஒன்று அடக்க பார்ப்பீங்க, இல்லாட்டினா அதட்டி அமைதிப்படுத்தி கொஞ்ச நாளைக்கு சரிப்படுத்தி பார்ப்பீங்க. ஆனால் அது நிரந்தர தீர்வு இல்லை. விடுதலை சாந்தத்தை உண்டாக்கும். எத்தனை பேரை கற்றுக்கொள்றீங்க? கோபத்தை மாற்றி சாந்தம். கடைசியாக 10வது பாயிண்ட் சொல்கிறேன், வறுமையை அகற்றி வளமையையும் செழிப்பையும் கொடுக்கும் தீர்வு. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் தான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சொல்கிறேன், ஒரு வருமானம் இருந்தும் வறுமை இருக்குது, வருமானம் இல்லாமலும் வறுமை இருக்கிற நிலைமையில் நிறைய பேர் வாழ்க்கை இருக்குது. எத்தனை பேர் ராமனை ஒத்துக்கிடுறோம்?
நல்ல வருமானம் வருது, ஆனால் அந்த செலவு இந்த செலவு இங்கே செலவு, அந்த காரியத்துக்கு பணம் கொடுக்கணும், இப்படி கொடுத்து கொடுத்து ஒரு வறுமை தன்மை இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னொரு சில பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கான வழி இல்லை, சரியான வேலை இல்லை, வேலை வாய்ப்பு கிடைக்கல, வேலைக்கு போனாலும் சம்பளம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி வருமானம் இல்லாத வறுமை. இப்படிப்பட்ட வறுமையை அகற்றி வளமையையும் செழிப்பையும் கொடுக்கிற ஒரு தீர்வை கர்த்தர் விடுதலை மூலமாய் கொடுக்க வரும். இப்போ எத்தனை பேருக்கு இது போன்ற பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இருக்குதுன்னு உணர்கிறவர்கள், எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி அதை அறிந்து கொள்றவங்க எத்தனை பேர்? ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த சத்தியம் தேவையில்லை, நீங்கள் பெருசாக கவனிக்க வேண்டாம். மற்றபடிக்கு நான் இது போன்ற சூழ்நிலை இருக்கிற பல மக்களை ஊழியங்களிலே பார்க்கிறேன், சபையிலே பார்க்கிறேன். இந்த காரியத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு தீர்வைத்தான் விடுதலை என்று சொன்னேன். அந்த விடுதலையின் தேவையை குறித்து தான் இப்போ உங்களோட பேச போகிறேன். ஒரு சம்பவம் தான் நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். அந்த விளக்கத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறதுக்கு ஏதுவாக இந்த சத்தியத்தை கர்த்தரோடு கூட பேசுவாராக. மார்க்கு சுவிசேஷத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மார்க்கு சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் 17-18 வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்க போகிறோம். மார்க்கு 9:17-18. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். இங்கே ஒரு தகப்பன் இயேசுவினிடத்தில் வந்து ஒரு மன்றாட்டை அல்லது ஒரு தேவையை குறித்து அறிவிக்கிற ஒரு வார்த்தையை வாசி கேட்டோம். இயேசுவை பார்த்து கேட்குறான், சொல்கிறான், போதகரே, என் மகனுக்கு ஒரு பிரச்சனை, என் மகனுக்குள்ள ஒரு பிரச்சனையோடு கூட முதலாவது அவனை உம்மிடத்திலே கொண்டு வந்தேன்னு சொல்லுகிறான். ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை அப்படின்றான். தகப்பனுக்கு தன் மகனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையாக சொன்ன குறிப்பு என்னது? என் மகனுக்குள்ள ஒரு ஆவி, அது நல்ல ஆவி இல்லை, அசுத்த ஆவி, கெட்ட ஆவி. அப்பா சொல்றாரு, என் மகனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவி அவனை ஊமையாக்கி இருக்குது. இப்ப அவனை என்ன செஞ்சிருக்கிறேன்? உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கேன், உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறான். ஏன்னா விடுதலை என்ற காரியத்தை மந்திரவாதிகிட்ட போறதுனால, கயிறை வாங்கி கட்டுறதுனால, தாயத்தை வாங்கி மாட்டுறதுனால, அங்கங்க பழங்களையும் தேங்காயும் கல்லையும் தகடையும் தொங்க விட்டு புதைச்சி வைக்கிறதுனால கிடையாது. யாரால மாத்திரம்தான் விடுதலை? நான் சொல்றேன், இயேசுன்னு சொன்னா நம்ம அறியாமலே ஏதாவது தேவையில்லாத காரியம் தான் நடுங்கணும். உள்ள இருக்கிற காரியம் வெளியேறதுக்கு எதுவான ஆயத்தம் உண்டாகணும். இந்த மனுஷனை கொண்டு வந்த பொழுது அவர் தெளிவுபடுத்துற காரியம் தெரியுமா? உம்மிடத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த இடத்துக்குள்ள யாரை வந்தால் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும், இயேசு இங்கே வருகிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். விடுதலையின் தேவன் நம்முடைய தேவன். என்ன வசனம் சொல்லுது? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். சும்மா பிசாசு ஆடுது ஓடுது போறேன்னு சொல்லுது, போற மாதிரி போயிட்டு போய் சொல்றது போகலன்றது, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் இந்த இடத்துக்குள்ள அனுமதி இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் விடுதலை என்பதை நான் அனுபவிக்கும்படி, என் மூலமாக பிறரை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். நீங்க விசுவாசத்தோடு சொன்னீங்களா? கர்த்தரை கனப்படுத்துவாராக. உம்மிடத்துல கொண்டு வந்தேன். இப்போ அது என்னெல்லாம் பண்ணிச்சான்? அதுக்கு அடுத்த வருஷம் வாசிங்க 18. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. இந்த ஆவி என்ன செய்து அவனுக்குள்ள? அவனை பிடிச்சு அவனை இடம் பொருள் பார்க்கிறது கிடையாது. இது வீடாச்சே, இது ரோடாச்சே, இது பஸ் ஆச்சே, இது சந்தையாச்சே அப்படிலாம் இல்லை. எங்க பிடிச்சாலும் சரி என்ன பண்ணுமா? அலைக்கழிக்குது. போ வா வா போன இந்த அலைக்கழிச்சு நம்மளை இழுத்தடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல இது பக்குவமான இடம், இது பாதுகாப்பான இடம், இங்கே பண்ணால் யாருக்கு தொந்தரவுக்கான அப்படிலாம் கணக்கு வைக்காதான். எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்ப என்ன பண்றான் அவன்? அப்பொழுது அவன் நுரை தள்ளுகிறான், பல்லை கடிக்கிறான், சோர்ந்து போகிறான். இப்ப நமக்கு கடைசியில் இருக்கிற பார்வை மட்டும்தான் அதிகமா அனுபவத்துல கேட்டா ஆமான்னு ஒத்துக்கிட முடியும். எத்தனை பேருக்கு சோர்வு என்ற பிரச்சனை அடிக்கடி மேலோங்குகிறது? சோர்வு வருதா வரலையா? சோர்ந்து போறோமா இல்லையா? இந்த வசனம் சொல்றான், அவனுக்குள்ள இந்த சோர்வு என்ற காரியத்துக்கு பின்னால
பல காரியங்கள் அங்கே வெளியரங்கமாய் காணப்படுகிறது, இங்கே பலருக்குள் அது வெளியரங்கமாய் காணப்படலை. ஆனாலும் உள்ள பல்ல கடிக்கிற காரியம், உள்ளுக்குள்ள என்ன பண்ண காரியம் அப்படிலாம் பண்ணி அவன் சோர்ந்து போகிறான். இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்த வரியில தான் அவனுடைய அங்கலாய்ப்பை சொல்லுகிறான். அந்த அங்கலாய்ப்புக்கு தான் பிறகு நான் விளக்கம் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த தகப்பன் தன் மகனுடைய விடுதலைக்காக இயேசுவிடத்தில் வருகிறான். அந்த விடுதலை இல்லாத நிலைமையினால மகனுடைய நிலை எப்படி இருக்கின்றதை குறித்து விவரமாய் சொல்லிட்டான். இந்த சூழ்நிலையில இயேசுக்கிட்ட வர்றதுக்கு முன்னால என்ன பண்ணானா, அதையும் வாசிடுங்க, அப்ப நான் விளக்கிறேன். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். எவ்வளவு மனசு உடைஞ்சிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு துக்கமா இருந்திருக்கு. ஏன்னா கேள்விப்பட்டது என்ன தெரியுமா, இயேசுவை போலவே அவருடைய சீஷர்களும் செயல்படுகிறவர்களாய் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சீஷர்களை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்த காரியம். இந்த சபையில் எத்தனை விடுதலை முகாமில் கலந்து கொண்டிருக்கிற கூட்டம் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு கொடுத்த பொழுது என்ன பயிற்சி கொடுத்து அனுப்புனாங்க? உங்களுக்கு மட்டும் விடுதலை ஆகிட்டு அதோடு கூட விட்டுருங்கன்னு சொல்லி அனுப்புனாங்களா, இல்லை நீங்களும் அந்த விடுதலைக்குள்ளே மற்றவங்க நடத்தணும்னு சொல்லி அனுப்புனாங்களா? 10 நாள் முகாமாக இருக்கலாம், 1 முறை 2 முறை 3 முறை நடந்த முகாமாக இருக்கலாம். 3 நாள் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நான் கேட்குறேன், என்ன விட்டுருங்க. இங்கே நடத்தப்பட்ட இந்த கேம்பில் நீங்கள் வந்து கலந்து கொண்ட கேம்பில் வெறுமனே உங்கள் விடுதலைக்காக மட்டும் நான் உங்களை கூப்பிட்டுருந்தா நீங்கள் யாரும் வந்திருக்க வேண்டிய தேவை இருக்கா? நாங்களாம் ஏற்கனவே விசுவாசி பாஸ்டர், நாங்களே ஏற்கனவே பரிசுத்தாவி பெற்றவங்க பாஸ்டர், எங்களுக்கு தேவையில்லை இந்த அவிசுவாசியில் இருக்கிறவங்க, அந்த பேய் கோளாறில் கஷ்டப்படுறவங்களை அனுப்பிடுறோம் பாஸ்டர் உட்காந்துருப்பீங்க. ஆனால் வந்த பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினாரா? விடுதலை ஆக்குகிற பொழுதே உங்களுக்கு என்ன சொன்னாங்க? உங்களுக்கும் இந்த பயிற்சியை கொடுக்கிறோம். அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டு செயல்படுகிற கூட்டம் இந்த சபையில் நான் பார்த்தா எண்ணி சொன்னால் 3 பேர் 4 பேர், அதுக்கு மேலே பலரை நாங்கள் பார்க்கவே முடியலை. இந்த சீசர்களுடைய நிலையைத்தான் இங்கே நான் பார்க்கிறேன். இயேசு தம் சீசர்களை கூட வைத்து உருவாக்கினார். மக்கள் மத்தியில் என்ன செய்தி பரவிச்சு தெரியுமா? சீசர்கிட்ட போய் நீங்கள் கொண்டு போனாலும் அவங்களும் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வாங்க? தீர்வை கொடுப்பார்கள் என்று நம்பி உம்முடைய சீசரிடத்திலே அவனை வந்து கேட்டேன், துரத்து விடும்படி கேட்டேன், ஆனால் அவங்களால கூடாமல் போயிடுச்சு. இதில் ஒரு சின்ன கேள்வி கொண்டு வைக்கிறேன், அவங்க மாட்டேன்னு சொன்னாங்களா அல்ல முயற்சி பண்ணி தோற்று போனாங்களா? நம்ம ஒரு பிரச்சனை வந்தா இல்லை பாஸ்டர்ட்ட போங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறது வேற, அது மாட்டேன்றதுக்கான அர்த்தம், ஆமாவா இல்லையா? அதுக்கு பதிலாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இயேசு நாமத்தில் போ அப்படின்னு சொல்லி நான் கட்டளையிட்டு பார்க்குறோம், இயேசு சொன்ன முயற்சி நான் அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஆனால் அந்த ஆவி போகலைன்னு இந்த அப்பன் அழுகிறான். என்ன கஷ்டமான ஒரு கதை கேளுங்க. உங்கள் சீசர் தான், உங்கள் சீசருக்கு நான் கேள்விப்பட்டது என்ன, இயேசு எப்படி செய்கிறாரோ அதே போல சீசர்களும் செயல்படுகிறவர்களா இருக்கிறோம் என்ற செய்தி பரவி இருக்கிறது. ஆகவே நான் உங்கள் சீசரை கொண்டு வந்தேன். இதுக்கு இடையில் ஒரு சின்ன டாபிக் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவத்தில் வரும்னு நினச்சி வந்தவன் முதல்ல யார் தான் ஃபேஸ் பண்ணான்னா சீசர் தான் ஃபேஸ் பண்ணுறான். இது ஆண்டவரை கொடுத்த ஒரு அட்மாஸ்பியர் சேஞ்ச் தான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் இயேசு என்ன பண்ணான்னு கொஞ்சம் பிறகு பேச போகிறேன். இதில் ஒரு சீக்கிரட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இனி வர்ற நாட்களில் இங்கே இருக்கிற இத்தனை பேரும் தேவனுக்காக விடுதலை ஊழியத்தை செய்கிறவர்களாய் பிரகாசிப்பீர்களாக. அதற்கு கர்த்தர் எழுப்புவாராக. இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை பாஸ்டர்னா இந்த சபை உங்களுக்கு ஏற்ற இடம் இல்லை சிஸ்டர்னு நான் சொல்லிடுறேன். இந்த சபையில் கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள். அந்த நோக்கம் இருந்தால் அந்த சபைக்கு வரலாம். இல்லைன்னா நீங்கள் தயவு செய்து வீட்டில் 11 மணி வரைக்கும் பாயப்போடு நல்லா தூங்கி. ஒன்று சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உருவாக்கின தரிசனம் உங்களை உருவாக்குற தரிசனத்தோடு கூட எங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு நீங்கள் இணைந்து நிற்க கர்த்தர் ஒரு தரிசனத்தை ஆவிலே வைப்பாராக. இப்போ இங்கே இருக்கிற உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? சீசர்களை உருவாக்கின இயேசு கிறிஸ்து சீசர்களை குறித்த செய்தி மக்கள் மத்தியில் போன பொழுது இயேசுவால் ஒரு காரியத்தை தீர்க்க முடிகிறது போல அவர் உருவாக்கின சீசர்களாலும் அதே காரியத்தை செய்ய முடியும் என்ற செய்தி பரவி இருந்தது. அப்போ இந்த இடத்துல இவன் சொன்ன காரியம்தான், நான் சீசரத்தில் கேட்டேன், அவங்களால மாட்டேன்னு அவங்க சொல்லலை. முடியாதுன்னு கை விரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க முயற்சித்தாங்க. ஆனால் முயற்சியில் வெற்றி கிடைக்கல, கூடாமற் போயிற்று. இப்போ இதை கேட்டவுடனே ஏசப்பா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார்னு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க, 19 வசனம். அவர்
அவர் பிரதியுத்தரமாக விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன் நினைக்கிறீங்க? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உங்களோட பொறுமையா இருக்கணும்? பொறுமையா இருக்கிறது, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இப்போ ஒரு கேள்வி இந்த இடத்துல நீ கவனிக்க வேண்டிய சின்ன சின்ன, அதாவது நாம் ரொம்ப லைட்டு நினைக்கிற வார்த்தையை கொஞ்சம் புரியும்படி விளக்கி சொல்கிறேன். இப்போ வந்து இயேசு கிட்ட பேசின ஆள் எத்தனை ஆள்? ஒரு ஆளு கிட்ட பேசியிருந்தா இப்போ இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை பேசும்பொழுது என்ன வார்த்தை பயன்படுத்திருக்கணும்? விசுவாசம் இல்லாத சந்ததின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தி, மனுஷனேன்னு ஒரு சிங்குலரில் பேசியிருக்கணும். அப்போ ஒருமையில் அவர் பேசல, ஒரு குழுவாய் பேசுகிற பொழுது. அடுத்த வரையும் கவனிங்க, நான் எதுவரைக்கும் உன்னோடு இருப்பேன்னு சொன்னாரா, உங்களோடு இருப்பேன்னு சொன்னாரா? வந்து பேசுறது எத்தனை ஆளு? ஒரு ஆள் தான். ஒரு ஆள்கிட்ட பேசினா என்ன சொல்லிப்போம்? நான் எது வரைக்கும் உன்னோட இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தானே கேட்கணும். ஆனால் என்ன கேட்கிறாரு? உங்களோடு இருப்பேன்றார். அடுத்து எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்றார். சொல்லிட்டு அவனை என்னிடத்தில் வான்னு சொல்லல, கொண்டு வாருங்கள் என்றார். இந்த வசனத்தை யாரை பார்த்து அவர் சொன்னார்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரை பார்த்து? அப்பா அவர் டோட்டலா விட்டுட்டார், இக்னோர் பண்ணிட்டார். அப்பா விண்ணப்பத்தை வச்சிட்டாரு. சீசரில் பார்த்து சொல்றாரு, அப்ப அந்த பையனும் அங்கதான் இன்னும் கிடக்கிறான், ஆனா விடுதலை இல்லாதவனாய் கிடக்கிறான். இப்ப சீசரில் பார்த்தா அங்கலாய்க்கிறார், விசுவாசம் இல்லாத சந்ததி எதுவரைக்கும். நான் எவ்வளவு நாளே இருக்க, என் வேலை ரட்சிக்கிற வேலை முடிக்கிற நேரம் நெருங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ள என்னை கைது செய்ய போறாங்க, கைது செய்து கொண்டு சிலுவையில் அரைஞ்சி என்னை கொல்ல போறாங்க, கொன்ன பிறகு 3ஆம் நாள் உயிர் தழுவேன், எழுந்த பிறகு மறுபடியும் நான் பூமியில இருக்க போறதில்ல, பரலோகத்துக்கு எழுந்து போக போகிறேன். நான் எது வரைக்கும் உங்க கூட இருப்பேன்? முதல் கேள்வி. அப்போ டைமிங் கிறிஸ்டர். இப்போ அடுத்து சொல்றாரு, இவ்வளவு காலம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறேன், இவ்வளவு காரியம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன், எப்படி செய்யறேன்றதை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, இன்னும் நான் எவ்வளவு நாளைக்கு உங்க மேல பொறுமையா இருப்பேன்றீங்க அப்படின்னு அவங்கள ஒரு சாடிட்டு, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நல்ல திட்டிட்டு, பாஸ்டர் திட்டுறாருல, எதுக்கு திட்டுறாரு? எத்தனை நாளைக்கு இப்படி உங்களை அப்படின்னு சொன்னா உடனே இந்த பாஸ்டருக்கும் நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை குறைத்துக் கொள்வோமாக. எதுக்கு ரொம்ப பேசுவது? சும்மா பாஸ்டர் பிரைஸ்ரானா பிரைஸ்ரா பேருக்கு வச்சுக்கிடுவோம். அதுக்கு அவங்களே என்னை கர்த்தர் சபையில் சேர்த்தாரு. நீங்கள் எங்களோட ஆவியில் நெருங்கினா எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு தான் அதிக ஆசீர்வாதம். இதை உணர்ந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். இல்லை நான் தனியாக ஜெபிச்சுக்கிடுவேன், நான் என் ஊழியத்தை நான் தனியாக பார்த்துக்கிடுவேன், நான் எனக்கு தெரிஞ்ச செஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது என்பதற்காக இவர் ஒரு போட்டுட்டு இப்போ கொண்டுடுவான்னு சொன்னால், இப்போ அப்பா கூட்டிகிட்டு வந்திருப்பாரா, அந்த சீசனில் கொண்டு வந்திருப்பாங்களா? 20 வசனம் என்ன சொல்லுது? அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீசர்கள் திட்டு வாங்கினதோடு கூட என்ன பண்ணிருக்கணும்? அடுத்த முறை இந்த பக்கமே எட்டி பார்க்க கூடாது, திரும்பாம எஸ்கேப் ஆயிருக்கணும். அப்படியே சொன்னாங்க இல்ல. இயேசு ஒரு காரியம் சொல்றாருன்னா அது நல்லதுன்னு அவங்க பார்த்தாங்க. உங்களுக்கு சில நேரத்தில் சில காரியங்களை கண்டிப்பா நாங்க பேசணும்னா அதை நீங்க நல்லதா எடுத்தா தான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சீசர்கள் உடனே என்ன திட்டிவிட்டாரு அப்படின்னு முகத்தை சுழிச்சு இருந்தாங்களா? இல்லை, இந்த பக்கத்தில் பார்த்து இந்த சீசர் வேற வேலையில் இவர் கூடவே போயிருந்தா கடை எப்போ பார்த்தா நம்மள எல்லாருக்கும் முன்னால் பப்ளிக்கில் வச்சு வர அப்படின்னு சொல்லி சீசர்கள் முறுமுறுக்கலை, வருத்தப்படலை, செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்கல, கொண்டு வந்தார்கள். இப்போ இது எல்லாவற்றிலையும் ஒரு காரியத்தை பார்க்குறோம். வந்த உடனே நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். சொல்லி முடித்த உடனே இப்போ யார் வர்றா? கீழே அந்த ஆவி அவனை அலக்கழிக்குது, தரையில் விழுகிறான், நுரை தள்ளனோடனே. இப்போ 21 அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இப்போ அப்பா கிட்ட ஏசப்பா பேசுறார் நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். இந்த இடத்துல தான் நம்முடைய இன்னர் ஹீலிங்கோட டாபிக் ஒரு ட்ரூத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன்.
நிறைய நேரத்தில் என்னது பண்ணாங்க, வந்தோடனே பாஸ்டர் ஒரே தலைவலியாக படாத பாடுபடுத்துது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். உடனே நாங்கள் என்ன செய்கிறோம், இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக, பலவீனம் வெளியேறுவதாக அப்படின்னு சொல்ல மாட்டோம். எங்ககிட்ட இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து நாங்கள் என்ன செய்ய சொல்கிறோம், விசாரிங்கன்னு சொல்கிறோம். தேவ பிள்ளைகளே, விடுதலை ஊழியத்துக்கு உரிய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்களே, வந்த உடனே காய்ச்சலாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, உடம்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, வயிறு வலிக்குது, தூங்க முடியலை, பசி இல்லை, குடும்பத்தில் ஒரே குழப்பம், சண்டை, சமாதானம் இல்லை அப்படின்னு யாராவது வந்து உங்கள்கிட்ட பேசி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், உடனே இயேசு நாமத்தில் முழங்கால் போட்டு அந்நிய பாஷையில் பேசி ஹல்மாரா ஷக்கத்தா ரபலக அப்படின்னு இறங்கக்கூடாது. எதுவுமே புரிஞ்சு? இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று. இப்போ நான் என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த ஆவி உள்ளே வந்ததுக்கான நுழைவாயிலாகிய வேற ஏசப்பா அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார். ஏசப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கள், ஏசப்பாவுக்கு ஏதாவது மறைவாக இருக்குதா? எந்த வயசில், எந்த வருஷத்தில், எந்த இடத்துல அந்த ஆவி வந்துச்சுன்னு அவருக்கு நல்லாவே எல்லாமே தெரியும். ஆனாலும் இப்போ ஏன் இந்த கேள்வியை கேட்ட தெரியுமா, அவனுக்குள்ளிருந்து அவன் வாயால் ஒரு காரியத்தை சொல்ல வச்சிட்டா வேற பிடிச்சிடலாம். வேற அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா இவர் கொடுக்குற அதிகாரத்துக்கு அது நிரந்தரமான தீர்வை பெற்றுக்கொள்ள வைக்கும். இப்போ வந்தவன அமைதியாரு, போ வெளியேன்னு சொல்லி ஏச போல அதட்டி இருக்க முடியுமா, முடியாதா? வந்தவனை ஏன் இப்படி கத்திட்டு இருக்கிற, போ வெளியேன்னா போய்தான் ஆகணும். ஆனால் ஏசப்பாவுக்கு ஒன்று சத்தியம் தெரியுமா, உள்ளார்ந்த சுகம் விடுதலையில் இந்த ஃபைண்டிங் த ரூட், வேற கண்டுபிடிக்கணுன்ற ஒரு ட்ரூத் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு வேர். எல்லாரும் சொல்லுங்க, வேற கண்டுபிடிச்சு விடுதலைக்குள்ள நடத்திட்டா நிரந்தர தீர்வு. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் மன்னித்தார். புது மனித நாக மாற்றினார், புது மனித நாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்னே ஆனந்தம். தினம் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார், தினம் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்னே ஆனந்தம். இப்போ இந்த இடத்துல அப்பாட்ட கேள்வி கேட்கும் பொழுது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்றுன்னு கேட்டான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இப்ப கண்ணால காண்கிற பிரச்சனை இப்ப ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை இல்லை, எப்பவே வந்துருச்சு, சின்ன வயசுலயே வந்துருச்சு. அப்போ இந்த ஒரு பிரச்சனைக்குரிய மூல வேர், ஆணி வேறு சொல்லுவோம்ல, அது இன்னைக்கு உங்களுக்குள்ள காணப்படுகிற முரட்டாட்டமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பயமா இருக்கலாம். நான் சொன்ன ஒரு 10 பிரச்சனை, எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஆண்டவர் விடுதலை மூலமாக இதுக்கு என்ன செய்ய போறாரு, தீர்வை வாக்கு பண்ணியிருக்கிறார்ல. இந்த பிரச்சனை எனக்கு எப்போல இருந்து
இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உள்ள ஆவியானவரோடு ஜெபிச்சா ஆண்டவர் துவக்கத்தை உங்களுக்கு காண்பிக்க ஆரம்பிப்பார். அது எந்த விதமான அடிமைத்தனமாக இருக்கலாம், எந்த விதமான சுபாவ பிரச்சனையாக இருக்கலாம், எந்த விதமான பலவீன பிரச்சனையாக இருக்கலாம், எந்த விதமான வறுமை பிரச்சனையாக இருக்கலாம், எந்த விதமான கோப பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லைங்க. அது சிறு வயதிலிருந்து இருக்குன்னு சொன்னவன தான் இப்போ ஏசப்பா உடனே என்ன பண்ணுறாரு, ரூட்டை டீல் பண்ணிவிட்டு எங்கே போகிற நேரடியாக அவனுக்குடைய பிரச்சனை எல்லாம் விளக்கி சொல்லிட்டான். அங்கே தள்ளுது இங்கே தள்ளுது கொல்ல பார்க்குது. ஏன்னா அந்த ஆவினுடைய வேலையே என்னதான், ஒரு மனுஷனை சிறு வயதிலேயே குறை வயதில் என்ன பண்ணிடணும், கொல்லணும். 22 சொல்றாரு, இவனை கொல்லும்படிக்கு என்ன செய்தான், அநேகந்தரம் தீயில தள்ளுது, தண்ணீரில தள்ளுது. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இப்போ பேசுறவே மறுபடியும் ஒரு ஆளு தான். இப்ப பேசும்பொழுது இவன் எங்கள் மேல் சொல்லும் பொழுது யாரை சேர்த்து சொல்றான், எனக்கும் என் மகனுக்கு சேர்த்து. பிசாசினுடைய ஆவி இருப்பது என் மகனுக்குள்ள தான். மகன் படுற கஷ்டத்தில் நாங்களும் சேர்ந்து நிற்கிறோம், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். இப்போ அவன் ஏன் இந்த வார்த்தையை சொன்னான் தெரியுமா, சீசர்கிட்ட கொண்டு போகும்பொழுது நான் நம்பிக்கையோடு தான் போனேன், அவங்க சரியாக்குவான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால கூடாமற் போயிற்று. இங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்த பாருங்க, நீர் ஏதாவது செய்ய கூடுமானால். அங்கே அவங்க கிட்ட பார்த்த அந்த காரியம் யார் மேலேயும் அவனுக்குள்ள நம்பிக்கை குறைய வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க, ஏசப்பா மேலேயும் நம்பிக்கை குறைய வச்சிருந்துருக்குது. அதனால தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு என்ன கேட்டுக்கலாம், உங்களால் முடியும் நீங்கள் சரிசன் கேட்டுக்கலாம். ஆனால் எப்படி கேட்குறான், நீர் ஏதாவது செய்ய கூடுமானால். விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிற பிரச்சனை, விசுவாசிகளுக்கு காணப்படுகிற விடுதலை இல்லாத வாழ்க்கை, விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிற பலவிதமான பலவீனம், கோபம், பயம், வியாதி, வறுமை, கஷ்டம், கண்ணீர், துக்கம், துயரம், இதிலேயே நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தா உங்களை பார்க்குறவங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை குறைவு உண்டாகுது. நான் பைபிள் இருக்கிற உண்மையை தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் நினைக்க என்ன பார்த்து ஏன் இயேசு மேலே நம்பி, இல்லை என்கிட்ட இந்த குறை இருக்கலாம், ஆனால் இயேசு நம்புங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, இயேசு பிரதிபலிக்கிறவங்க தானே சீசர்கள், இயேசுடைய உருவாகி வர்றவங்க தானே நீங்கள். இயேசு மேலே இவனுக்குள்ள முழு நம்பிக்கை இல்லாமல் குறைஞ்சதுக்கு காரணம் யார், சீசர்கள். விசுவாசிகளே, உங்களை பார்த்து மற்றவங்க இடறக்கூடாது, உங்களை பார்த்து மற்றவங்க இயேசு மேலே இருக்கிற நம்பிக்கையில் தளரக்கூடாது. உங்களை பார்த்து ஆமாம் இவங்க கும்புற இயேசுவும் அப்படித்தாங்க, இவங்களே இப்படின்னா அப்புறம் அவரு அப்படித்தானே அப்படின்ற ஒரு எண்ணத்தை சொல்ல வைக்கக்கூடாது. பக்கத்தில் பாசுங்க, நான் எப்படி வாழ்கிறேனோ, நான் எப்படி இருக்கிறேனோ அது என் இயேசுவை பிரதிபலிக்கிறது. என் இயேசுவை குறித்த நம்பிக்கையை, என் இயேசுவை குறித்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது. நான் விடுதலை இல்லாமல் இருந்தேன்னா, என்கிட்ட ஒருத்தர் விடுதலைக்கு வரும்பொழுது நான் அந்த விடுதலைக்கு உதவி செய்ய முடியாமல் இருந்தேன்னா அவங்க இயேசு குறித்து என்ன நினைக்கிறாங்க, இயேசுவும் செய்யக்கூடுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு டவுட் விடுறான். இப்போ ஏதாவது செய்யக்கூடுமானால் உதவி செய்யுங்கன்னு கேட்குறான். அப்போ 23வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இப்போ 19க்கும் 23க்குள்ள கனெக்ஷனை பாருங்க. 19 என்ன சொன்னாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே. இப்போ இவனை பார்த்து தனிப்பட்ட நபரா சொல்ல, நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். சீசர்கிட்ட அந்த விசுவாசத்தை பார்க்க முடியல. ஆனா உனக்கு சொல்றேன், அவங்ககிட்ட விசுவாசம் இல்லைன்றதுக்காக உன் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை நீ நினைச்சிடாத. நீ விசுவாசித்தா உனக்கு உன் பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியுன்றார். அந்த சீசர் இடத்துல விசுவாசம் இல்லைப்பா, அவங்களால உன் மகனுக்கு உதவி செய்ய முடியல பார்த்துட்டேன். ஆனால் இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிற உனக்கு எல்லாம் கூடும் என்றார். 24 என்ன நடக்குது, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்றான். எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, விசுவாசிக்கிறேன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், ஏன் அவிசுவாசமும் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று
கண்ணீரோடு அமைதியாய் சொன்னான். சத்தமிட்டு சொன்னான். எப்படி சொன்னானா? அவன் சொல்ற வார்த்தை கவனிங்க. ஏன் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டா. அந்த சீசர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நெத்தியில் அடிச்ச மாந்திருக்கும். பாருங்கடா, சீசர் அப்படி ஒரு பார்த்துருப்பாரு ஏசப்பா. அவன் என்ன சொல்றான் பாருங்கடா. முதல்ல விசுவாசம் இல்லாத சந்ததின்னு சொன்னாரு, இப்போ அவன் சொல்றத பாருங்கன்னு சொல்லும் பொழுது சொல்லி முடிச்ச உடனே நடக்குது. உடனே சொன்ன உடனே 25 பார்க்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது வரைக்கும் இல்லாம இப்போ இன்னொரு ஒரு குரூப் வந்து ஜாயின் ஆகுது. அது யாரு? அவன் அப்படி ரோட்ல போறவன் பாறவன் பார்த்தவன திடுதிப்புன்னு என்ன சொன்னா கூட்டமா ஓடி வர்றாங்க. இவங்களை ஓடி வர வச்சது எது? ரொம்ப புதுசா வினோதமான வெளிப்பாடு நான் பேசுறேன், இருக்கிறத ப்ராக்டிக்கலாக பேசுறேன். அவங்க மேலே ரோட்டில் போயிட்டு தான் இருந்தாங்க. அப்போ பைக்கெல்லாம் கிடையாது, அதனால் பைக்கை விட்டுருங்க. அன்னைக்கு R15 அதெல்லாம் கிடையாது. ஒன்று கழுதையில் போயிருக்கணும், அதான் அவங்களுடைய வாகனம், அதான் டாப் மோஸ்ட்டு ஹையஸ்ட்டு குவாலிட்டி அவங்க காலத்தில். இல்லைன்னா நடந்து போயிருக்கணும். ஏன்னா அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பெரும் கூட்டமே என்ன செய்யுது, தட்டப்பட்டான்னு பார்த்துட்டு கூட்டமாக வர்றாங்க, ஓடி வர்றாங்க. ஓடி வர வச்சது ஏதுன்னு கேட்டேன். என் போட்ட சத்தம் இருக்குது பாருங்க. அவன் சத்தமாக சொன்னா பாருங்களேன். கண்ணீர் கூட பக்கத்தில் வந்தால் தான் பார்க்க முடியும், சத்தம் தூரத்தில் நின்னாலும் கேட்க முடியும். இயேசுவின் இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டி வர்றதுக்கு நீங்க ரெடியா? உங்க ஜெப சப்தம் கேட்பதாக, உங்க துதி சப்தம் கேட்ப. உங்க வீட்டு ஏரியாவில் சண்டை வந்தா எவ்வளவு சத்தம் கேட்குது. சண்டை போட்டா அடுத்த வீடுன்னா, மாடி வீடுன்னா, பக்கத்து வீடுன்னா, எழுத்த வீடுன்னா எல்லா வீட்டுக்கும் கேட்டு ஒளிஞ்சுக்கிட்டாவது என்ன செய்றாங்க, பார்க்க வைக்கிறமா இல்லையா? சண்டை போடும் பொழுது சத்தம் கேட்கிறத விட ஜெபிக்கிற பொழுது சத்தம் கேட்டா இயேசுவிடத்தில் ஒரு கூட்டத்தை கர்த்தர் வர வைப்பார். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஒரு சத்தம் ஒரு கூட்டத்தையே இயேசுவிடத்தில் ஓடி வர வச்சது. நான் ஃபைனலாக முடிக்கிறேன், டாப்பிக்குள்ளே நான் போகலை, பட் சொல்ல நினச்ச காரியம் சொல்கிறேன். உடனே இயேசு கிறிஸ்து அந்த ஆவியை துரத்துறார், இவனை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்கிறார். திருமணக்குள்ளே வராதுன்னு கட்டளை கொடுத்து அதர்த்துக்கிறார். முடித்தவனை புறப்பட்டு போயிடுச்சு. எல்லாரும் அங்கே இடத்துல சுகமாக்கப்படுகிறது பார்க்குறாங்க. இப்போ 28 29 வாட்சி முடிச்சிடலாமா? 28 29 பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே போவதாக. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். இந்த சீசர்களுக்கு என்னமோ உள்ள பண்ணிட்டே இருக்குது. சீசர்களால் என்ன செய்ய முடியல, அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள போட்டு ஒரு வழி பண்ணி வாதிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் எங்களால் கூடல, ஏன் எங்களால் கூடல அங்கே கேட்டால் அவமானமாக போயிடும். ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்திட்டார்லப்பா. சீசரில் கூட்டி வந்தேன், சீசர்களால் என்ன செய்யலை, கூடாமல் போச்சு. இப்போ அவர்கிட்ட போயிட்டு ஏன் ஏசப்பா என்ன கூடனா எல்லாருக்கும் முன்னால் பப்ளிக்கில் சொன்னார் என்ன ஆகிடும், போட்டு உடச்ச மாதிரி ஆயிரும். அதனால் பொறுமையாக இருக்கு. அதனால என்ன செய்ய முடியல, எப்படா வீட்டுக்கு வருவார், எப்படா வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு வந்தோடனே தனித்து போய் ஏசுகிட்ட கேட்குறாங்க. ஏசுன்னு வச்சுக்கோங்க. ஏசுகிட்ட போய் தனித்து அவர் அங்கே இந்த மாதிரி சேர்லாம் இல்லை, அதனால் இப்படி தான் இப்படி உட்காருவாங்களாம். உட்காந்துட்டு சரி எதுக்கு எங்களால் அது கூடாமல் போயிடுச்சு. இந்த அம்மா பார்க்குற பார்வை பாருங்களேன். சரி, இதுக்கான பதிலை கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் சொல்லுகிறேன். சத்தம் போட்டு உங்கள் ஏரியாவோட துதிங்க, ஜெபிங்க, பாடுங்க, ஆராதிங்க. இல்லை பாஸ்டர் நாங்கள் சத்தம் இல்லாமல் மெதுவாக தூக்கத்திலேயே கனவுலேயே ஜோமனி முடிச்சிடும் பாஸ்டர். இல்லை, சத்தமிட்டு கூப்பிட்டான், கூட்டம் இயேசுவின் பக்கமாய் ஓடி வந்தது. எல்லாரும் அப்படி முடிந்த முழங்கால் அப்படி இல்லாமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு சொல்ல விரும்பின காரியத்தை சொல்லி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இணைந்து அப்படியே ஒரு நிமிஷமாவது ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கண்ணை மூடுங்க, முழங்கால் படிடுங்க. ஆண்டோட நாம மகிமைப்பட எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு பலவிதமான பிரச்சனைகளை குறித்தும் பிரச்சனைக்கான தீர்வு என்னன்றதை குறித்தும் அது விடுதலை மூலமாக வருது என்பதை குறித்து நீங்கள் சொன்னீங்கல்ல. இதுக்கு என் வாழ்க்கையில் அனுபவத்தை பார்க்கணும். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க. ஆண்டவரே, நான் வந்துட்டு சும்மா அப்படியே சோர்ந்து போய் பலவீனத்தோட, வியாதியோட, வறுமையோட, கஷ்டத்தோட, பயத்தோட, சோகத்தோட, துயரத்தோட, துக்கத்தோட, அழுகையோட அல்ல ஆண்டவரே, தீர்வை பெற்ற விடுதலைக்குள்ளே வர வேண்டும். அதற்கு என்னை பலப்படுத்துவீராக, வெளிச்சம் எங்களை உயிர்ப்பிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.